பிள்ளையார் பாகம் 6 அத்தியாயம் 12. வீட்டு வாசலில் செய்தி கிடைத்ததும் அருண்மொழி பட்டன் தான் போகலாமா அல்லது யாரையேனும் உபசேனாதிபதியை அனுப்பி வைக்கலாமா என்று யோசித்தான். கைது செய்து வரும்படி கட்டளையிட்டு இங்கு விசாரித்தால் என்ன என்ற எண்ணமும் ஓடிற்று. ஆனால் தந்தையும் மனைவியும் இங்கு இருக்கையில் இந்த விசாரணை ருசிகரமாக இருக்காது என்று தீர்மானம் செய்து சட்டென்று அவன் குதிரையில் தாவி ஏறினான். வீட்டை விட்டு வெளியேறும்போது யார் பக்கம் இருப்பது, மறவர் பக்கமா சீருடையாள் பக்கமா என்று யோசித்தான். சீருடையாள் சட்டென்று தூக்கி எறிந்து பேசக்கூடியவள்தான். மறவர்களிடம் சில சமயம் இது எதிர்மறையாக போய்விடும். மறவர்களும் அத்தும் இருக்கிறார்கள், அதிகம் ஆடுகிறார்கள் என்று பல பக்கங்களில் இருந்தும் செய்திகள் வருகின்றன. ஆனால் போர் முனையில் பேரவஸ்தைப்பட்டவனை, உயிர் கொடுக்க துணிந்தவனை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் துங்கபத்திரையில் இறங்க அவருக்கு முன்னே ஓடிப்போய் கரையேற தவித்தவனை ஒரு பெண் பிள்ளையின் விஷயத்துக்காக தண்டிக்க கூடாது. சீருடையால் குணவன் நித்த வினோத பெருந்தச்சனின் அணுக்கி. ஆனால் இது சிற்பிகளுக்கும் மறவர்களுக்கும் உண்டான சண்டையாகவும் போய்விடக்கூடாது. சிற்பிகளுக்கு எதிரே மறவர்களை தண்டித்தால் சிற்பிகள் அதிகம் கர்வம் கொண்டு ஆடுவார்கள். இது மிக சோதனையான விஷயம். இதே இடத்தில் பிரம்மராயர் இருந்தால் என்ன செய்திருப்பார்? தந்தையாருடைய வழி என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே குதிரையை வேகமாக செலுத்தி கொண்டு ராஜராஜியின் வீடு இருக்கும் தெருவுக்குள் நுழைய எதிரே பெரும் கூட்டம் இருப்பதை பார்த்து திகைத்து குதிரையின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். சேனத்தில் கால் ஊன்றி நின்று என்ன நடக்கிறது என்று பார்த்தான். குணவன் அந்த வீரனை தாக்கி கொண்டிருப்பதும் மற்றவர்கள் மடக்கி கொண்டிருப்பதும் தெரிந்தது. குதிரையை வேகமாக செலுத்தினான். சிற்பிகளுக்காக சிறிதும் பணிந்து போகக்கூடாது என்று திடமாக நினைத்து கொண்டான். குதிரையை அருகே செலுத்தினான். குதிரையில் அமர்ந்தபடியே, என்ன இது, என்ன கூட்டம், யார் யாரை அடிக்கிறார்கள்? நீ சிற்பி குணவன் தானே? எதற்கு இந்த வீரனை அடிக்கிறாய்? நகர்ந்து போ. விலகுங்கள் எல்லோரும். சூழ்ந்து வந்த மெய்க்காவல் வீரர்கள் அவன் கட்டளையை எதிர்பார்க்காமல் சிற்பிகளையும் வீரர்களையும் வேகமாக பிரித்தார்கள். 3 அணியாக நிற்க வைத்தார்கள். சாவூர் பரஞ்சோதி அங்கே உயரமாக திடமாக இருப்பதை பார்த்து அவன் பக்கம் திரும்பாமல் அவன் இருப்பதையே கவனிக்காதவன் போல அருண்மொழி அடிப்பட்ட வீரனுக்கு அருகே போய் அவன் தலை நிமிர்த்தி பார்த்தான். மிக வேகமாக அடித்திருக்கிறார்கள். கண், காது, மூக்கு, வாய், நெஞ்சு என்று பல இடங்களில் சவுக்கடிகளும் குத்துகளும் விழுந்திருந்தன. நடக்க ஒட்டாமல் 2 வீரர்களின் தோளில் சாய்ந்து கொண்டு தள்ளாடினான். இவனை அந்த ஓரத்தில் படுக்க வையும் என்று மர நிழலை சுட்டிக்காட்டினான். அந்த பகுதியில் இருக்கும் வைத்தியர் உடனடியாக வரவழைக்கப்பட்டார். யார் நீ, எந்த படை என்று அங்கிருக்கும் வீரனை சுட்டி கேட்டான். சொல், யாரடா நீ, எந்த படை, இவனை யார் அடித்தார்கள் என்று அந்த வீரனை அதட்டி கேட்க அவன் குணவனை சுட்டி காட்டினான். குணவன், எதற்காக இந்த வீரனை அடித்தீர்கள்? உடனடியாக விசாரணையில் இறங்கினான். குணவனை யாரும் குணவன் என்றோ சிற்பி குணவன் என்றோ சொல்வதில்லை. நித்த வினோத பெருந்தச்சர் என்ற அடைமொழியோடு தான் அழைத்தார்கள். ஆனால் அருண்மொழிக்கு அப்படி அழைக்க இஷ்டமில்லை. அருண்மொழி மிக சாதுரியமாக தன்னை புறக்கணிப்பதை சாவூர் பரஞ்சோதி புரிந்து கொண்டான். ஆயினும் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று இன்னும் நகர்ந்து சுவரோரம் கை கட்டி நின்று கொண்டான். இது தன்னிடம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தான். அருண்மொழி தன்னை அதட்டி கேட்பதும் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருப்பதும் குணவனுக்கு கோபத்தை கொடுத்தது. இவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. நேரே போய் குஞ்சர மல்லரிடம் பேசி நடந்ததை விவரித்துவிட்டு அங்கிருந்து குதிரை ஏறி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் என் பெண்டுகளை மறவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தவறாகிவிடுமா? இவனிடம் என்ன பேசுவது என்ற ஆத்திரம் குணவனுக்கு எழுந்தது. சாவூர் பரஞ்சோதி குணவனின் முகத்தை கவனித்தான். வெகு நிச்சயமாய் இவன் அருண்மொழிக்கு அடங்க போவதில்லை என்று அவனுக்கு தெரிந்தது. புன்சிரிப்பும் ஏற்பட்டது. இந்த 2 முட்டாள்களும் உரத்த குரலில் சண்டையிட்டு கொள்ளப் போகிறார்கள், அடித்து கொள்ளப் போகிறார்கள். நாம் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பதே உத்தமம் என்று நினைத்தான். தேவரடியார்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்பதை சக்கரவர்த்தி வரை சொல்லி அவர்களுக்கு தனித்த படை வேண்டும் என்று விவரித்து சரியான வீரர்களை பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு புதுவிதமான பயிற்சிகளை கொடுத்து மிக காபந்தாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும் நினைத்தான். எந்த பெண்ணாவது எதன் பொருட்டாவது அவமானப்படுத்தப்பட்டால் நீ அமைதியாக இருக்கக்கூடாது. போய் நின்று அதட்டி கேள்வி கேட்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு உண்டான நியாயத்தை வெகு நிச்சயமாக நீ பெற்றுத்தர வேண்டும் என்று தன் தாயின் கட்டளை ஞாபகத்துக்கு வந்தது. அவன் இன்னும் இறுக்கமானான். சொல்லுங்கள் குணவன், எதற்காக இவனை அடித்தீர்கள்? அருண்மொழி மீண்டும் கேட்டான்.
என்னுடைய அணுக்கியான சீருடையாள் என்பவளை இவன் வேல்கம்பால் தொடையில் தாக்கியிருக்கிறான். ஏன் ஏன் தாக்கினான்? சீருடையாள் என்ன செய்தாள்? சீருடையாள் எட்டி உதைத்தாள் என்று ஒரு வீரன் உரத்து சொல்ல அவனை நோக்கி அருண்மொழி திரும்பினான். இவன் கையை பின்னால் கட்டி தனியே நிற்க வையுங்கள் என்றான். சட்டென்று அருண்மொழியின் பாதுகாவலர்கள் அவன் கையை பின்கட்டாக கட்டி ஓரமாக நிற்க வைத்தார்கள். அவன் கைது செய்யப்பட்டான் என்பதை அது காட்டியது. மறவர்கள் வேகமாக பேச ஆரம்பித்தார்கள். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குணவன் என்கின்ற சிற்பியின் அணுக்கியை இந்த வீரன் வேல்கம்பால் தாக்கினானா? தொடையில் அடித்தானா? வீரர்கள் மௌனமாக இருந்தார்கள். உங்களைத்தான் கேட்கிறேன். இங்கே அதை பார்த்தது யார்? இல்லை என்று யார் சொல்லப் போகிறீர்கள்? யாராவது சொல்லுங்கள். அவன் தாக்கவில்லை என்று சொல்லுங்கள் என்றான் அருண்மொழி. ஆனால் யாருமே வாய் திறக்கவில்லை. ஆக அந்த வீரன் தாக்கியிருக்கிறான் என்பது தெளிவாகிறது. சீருடையால் எட்டி உதைத்ததை யாரெல்லாம் பார்த்தீர்கள்? 4-5 பேர் உடனே முன்வந்தார்கள். ஓ, சீருடையால் எட்டி உதைத்ததை பார்த்தீர்கள். ஆனால் அந்த வீரன் அடித்ததை நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா? அப்படி ஒரு அர்த்தம் உண்டா உங்கள் செய்கைக்கு என்று கேட்க அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். சொல்லுங்கள், சீருடையால் எட்டி உதைத்ததாக சொன்னீர்களே, இந்த வீரன் சீருடையாளை அடித்தானா? ஒரு வீரன் முன்னேறி ஆமாம் அடித்தான் என்றான். நல்லது, அந்த ஓரம் போய் நில். மரம் பார்த்து நில். யாரோடும் பேச வேண்டாம். மாட்டிக்கொண்டான் என்று மற்ற வீரர்கள் முணுமுணுத்தார்கள். காட்டி கொடுத்து விட்டான் என்றும் பேசினார்கள். வீரனே, பதில் சொல். சீருடையாளை தொடையில் வேல்கம்பால் அடித்தாயா? அவர்கள் என்னை எட்டி உதைத்து உள்ளே போனார்கள். கொல்வதற்கு வேல்கம்பு எடுத்து வந்து வீச தயாரானார்கள். அந்த வேல்கம்பை பறித்து என்னை கொல்ல முடியாது என்று சொல்வதற்கு மெல்லியதாக ஒரு தட்டு தட்டினேன். அப்படியா? மெல்லியதாக தட்டினீர்களா? நல்லது, போய் சீருடையாளை விசாரித்து விடுவோம். அவன் குதிரையிலிருந்து இறங்காத வண்ணம் ராஜராஜியின் வீட்டிற்கு நகர்ந்தான். வாசற் கதவு திறந்திருந்தது. வீடு முழுவதும் தள்ளிச்சேரி பெண்கள் இருப்பது தெரிந்தது. ராஜராஜி பயிற்சிக்கு ஆள் தேர்ந்தெடுப்பதாக சொல்லி இருந்தது ஞாபகம் வந்தது. அவன் உரத்த குரலில் ராஜராஜியை அழைத்தான். அவள் வெளியே ஓடி வந்தாள். சீருடையாள் எப்படி இருக்கிறாள்? சரியான அடி. பட்டையாக கஞ்சி போகும் வண்ணம் சிவந்த வண்ணம் தொடையில் அது பட்டிருக்கிறது. சதை பிழற்சியோ எலும்பு முறிவோ இருக்கக்கூடும். வலி தாங்காமல் அலறுகிறாள். நாங்களாகவே கை வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணெய் சுட வைத்து தடவி கொண்டிருக்கிறோம். குளிர்ந்த நீரும் பச்சை தண்ணீரும் மாறி மாறி வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் காயம் ஆற பல நாட்கள் ஆகும். என்ன நடந்தது ராஜராஜி? வாசலில் நின்று கொண்டு இவர்கள் ஒரே கூச்சல் ஆட்டம். யார்? வீரர்கள்தான். எதற்காக? இத்தனை தேவரடியார்களை ஒரு சேர பார்த்ததில்லை போலும். நான் முதலில் பிரியமாகவும் அமைதியாகவும் அந்த வீரரிடம் இங்கு இருக்க வேண்டாம், வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. ஊளையிட்டு பேசியும் வேகமாக எதிர்த்தும் நான் இங்குதான் நிற்பேன் என்றும் பல வீரர்கள் வம்பு செய்தார்கள். பெண்களையும் கேலி செய்தார்கள். உரத்த குரலில் சிரித்து ஆபாசமாக நடந்து கொண்டார்கள். சீருடையாளை கேலி செய்த போது நான் தான் அவனை எட்டி உதைத்தேன். மறுபடியும் அவன் தோட்டக்கதவை திறந்து கொண்டு சீருடையாளை நோக்கி வர அவள் வேல்கம்பால் தற்காப்புக்காக அவனை தாக்கப் போவதாக சொன்னது நிஜம். அவன் சட்டென்று பயப்படுவது போல பின்தங்கி சீருடையால் நகர்ந்ததும் அந்த வேல்கம்பை பிடுங்கி மிக வேகமாக அவள் தொடையில் அடித்துவிட்டான். அதை என் கண்களால் பார்த்தேன். அந்த வீரர்கள் அத்துமீறி விட்டார்கள். கலைந்து போங்கள் என்று கண்ணியமாக சொன்னதை யாரும் கேட்கவில்லை. யாரெல்லாம் இங்கு நின்று பேசியது? கிட்டத்தட்ட 70-80 வீரர்கள் இருக்கும். உங்களில் யாரெல்லாம் இருந்தீர்கள்? பின்கை கட்டப்பட்ட வீரனை அவன் உலுக்கி கேட்டான். யாரெல்லாம் என்று தெரியாது, ஆனால் பல பேர் இருந்தார்கள். ஒரு கும்பலாக நின்று பேசிய போது பேச்சுக்கு மேல் பேச்சு வந்து இந்த பெண்மணி கேலி செய்யும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இந்த பெண்களும் அதிகம் அலட்டி கொண்டார்கள் என்றார் வீரர்கள். என்ன அலட்டி கொண்டார்கள்? ராஜராஜி வேகமாக கேட்டாள். ராஜராஜி, விசாரிப்பது என் வேலை, அது உன் வேலை அல்ல. என்ன அலட்டி கொண்டார்கள்? ஒரே சிரிப்பு, கும்மாளம். பெண்கள் சிரித்தால் உனக்கு ஆகாதா? உன் தாய் சிரித்தால் உனக்கு எரிச்சல் வருமா? உன் தமக்கை சிரித்தால் சவுக்கால் அடிப்பாயா? என்னடா நியாயம் பேசுகிறாய் நாயே என்று குதிரையில் நின்றபடியே அந்த மறவனின் தோளில் எட்டி உதைத்தான். அந்த வீரன் தடுமாறி விழுந்தான். அவனை இன்னொரு வீரன் தூக்கி நிறுத்தினான். சீருடையால் அடித்த வீரனின் பின்கை கட்டப்பட்டிருக்கிறதே, அதை யார் கட்டியது? சாவூர் பரஞ்சோதிதான் கட்டியிருக்க வேண்டும் என்று அருண்மொழிக்கு ஊகமாக தெரிந்தது.
அதேபோல சாவூர் பரஞ்சோதியை எல்லோரும் சுட்டிக்காட்டினார்கள். குதிரையை திருப்பி சாவூர் பரஞ்சோதிக்கு எதிராக அருண்மொழி நின்றான். அவன் கண்களில் கோபம் இருந்தது. சாவூர் பரஞ்சோதியின் கண்களிலோ அலட்சியம் இருந்தது. நீ இன்னும் உபசேனாதிபதிதான், எனக்கு கீழான பதவி வகிப்பவன்தான். போருக்கு போய் வந்துவிட்டால், பிரம்மராயரின் பிள்ளையாக இருந்துவிட்டால் உனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என்ற திமிர் அவன் பார்வையில் இருந்தது. சாவூர் பரஞ்சோதி, எதற்காக இந்த மரவனுடைய கைகளை பின்னால் கட்டினீர்கள்? என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட தளிச்சேரி பெண் சீருடையாள் என்பவரை கோல் கொண்டு தாக்கியதால் இவரை நான் கைது செய்து வைத்திருந்தேன். நீர் கைது செய்த ஒரு கைதியை யாரோ ஒருவர் முகம் முழுவதும் குத்தி சவுக்கால் விளாரி நைய புடைத்து கொண்டிருப்பார். நீர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீரோ? இந்த வீரன் கைகள் கட்டப்படாதிருந்தால் இந்த சிற்பியின் கதி என்னவாகியிருக்கும்? இவன் விரல்கள் உடைந்திருக்கும் அல்லவா, முகம் பீந்திருக்கும் அல்லவா என்று கேட்க மற்ற வீரர்கள் உரத்த குரலில் கோஷம் எழுப்பினார்கள். அருண்மொழிக்கு தான் வீரர்களை அதிகம் கிளறி விடுகிறோமோ என்ற எண்ணம் சட்டென்று ஏற்பட்டது. அவர்களை கை உயர்த்தி அடக்கினான். முதலில் அந்த வீரனின் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். சாவூர் பரஞ்சோதி முன்னேறி அந்த சுருக்கை சட்டென்று அவிழ்த்தான். பொழுதுபோக்கிற்காக தண்டிக்கின்ற எண்ணம் இல்லை. இவர் அத்துமீறினார் என்பதற்கு சாட்சிகள் இருந்தன. அதுவும் தவிர இவர் நிதானமான போக்கில் இல்லை, மதுவின் வேகத்தில் இருந்தார். அதையும் தவிர எனக்கு கைது செய்கின்ற உரிமை உண்டு. நீங்கள் உபதளபதி என்பதை விட சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனின் மகன் என்பதாலும் இளவரசர் ராஜேந்திரரின் நெருங்கிய தோழர் என்பதாலும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன் என்றான். மேலும் ஊர் விட்டு ஊர் வந்து சிவத்தொண்டு செய்கின்ற தேவரடியார் பெண்களை வெறும் காம கண்ணோட்டத்தோடு பார்த்து கண்டபடி பேசி கும்பலாய் அவர் வீட்டு வாசலில் நின்று கூத்தடிப்பது சோழ தேசத்து நாகரிகம் என்றால் இந்த வீரருக்கும் உபதளபதி பட்டம் கொடுத்து உற்சாகம் முட்டுங்கள். இப்போது நீங்கள் தலையிட்டு விட்டதால் இந்த விஷயம், இவருடைய செய்கை நம்மோடு போகாது. சக்கரவர்த்தி வரை இந்த செய்தி போகும். அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க நான் சித்தமாக இருக்கிறேன். உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். சாவூர் பரஞ்சோதி மிக நிதானமாக கம்பீரமாக அருண்மொழி பட்டன் எதிரே இடுப்பில் கை வைத்து பேசினான். இது மிக மோசமான மிரட்டல். 100 மறவர்களுக்கு எதிரே இந்த மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. தான் இப்போது மௌனமாக இருந்தால் வெகு நிச்சயம் மறவர்களிடையே இந்த செய்தி பரவும். இங்கே வலிமையானவர் யார், அருண்மொழியா சாவூர் பரஞ்சோதியா என்ற பேச்சு வரும். இதை அனுமதிக்க கூடாது. வெகு சீக்கிரமே தனக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகின்ற இந்த நேரத்தில், போர்க்களம் கண்டு வீரமாக போராடி வெற்றியோடு திரும்பிய இந்த காலகட்டத்தில் சாவூர் பரஞ்சோதி என்ற தளிச்சேரி பெண்களின் காவலனுக்கு முன்பு நான் தலை குனிந்துவிடக் கூடாது. இந்த நேரம் தந்தை இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? நான் வாய் கொடுத்துவிட்டு மாட்டிக்கொண்டேனோ? உடனடியாக இங்கு ஏதேனும் தந்திரம் செய்தாக வேண்டுமே. அருண்மொழி சட்டென்று சுதாரித்து கொண்டான். சாவூர் பரஞ்சோதி, நீ நூற்றுக்கணக்கான தேவரடியார்களுக்கு நாயகம், அவ்வளவுதான். அவர்களுக்கு ஆபத்து எனில் தடுக்க உரிமை இருக்கிறது. எவர் ஆபத்து விளைவித்தாரோ அவரை பற்றி குற்றம் சுமத்த உரிமை இருக்கிறது. மிதமின்றி போனால் கைது செய்யவும் உரிமை இருக்கிறது. ஆனால் தண்டிக்க உரிமை இல்லை. இரத்த விழாராக கிடக்கின்ற இந்த வீரன் இறந்து போனால், சுருண்டு விழுந்து செத்து போனால் உன் மீது கொலை குற்றம் சுமத்தப்படும். விசாரணையின்றி நீ சிறையில் அடைக்கப்படுவாய். பிறகு வேறு எவரையேனும் நாயகமாக பெண்களுக்கு சக்கரவர்த்தி வைத்து விடுவார். என்னுடைய கேள்வி இதுதான். இந்த வீரனை அடித்தவன் யார்? எப்படி அடிக்கலாம்? சோழ தேசத்தின் மானம் காக்க போரிட்டு உயிரை துச்சமாக மதித்து இவன் மேலை சாளுக்கியம் வரை 17 நாட்கள் பயணம் செய்து 17 நாட்கள் திரும்ப வருவான். நீங்கள் இவனை கயிறு கட்டி அடிப்பீர்கள். இவனுக்கு அடிக்க தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மறவர்கள் அடித்தால் தாங்குவீர்களா? அருண்மொழி பேசியதும் கூட்டத்தில் மறவர்களுக்கு நரம்பு முறுக்கேறியது. மீசை துடித்து கண்கள் சிவந்தன. பற்களை கடித்தார்கள். கால்களை உதைத்து முஷ்டியை மடக்கினார்கள். அருண்மொழி ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறான் என்று சாவூர் பரஞ்சோதிக்கு தெரிந்துவிட்டது. அருண்மொழி பட்டனை விட வேகமாக சாவூர் பரஞ்சோதி யோசித்தான். இப்பொழுது அருண்மொழி பட்டனின் கை ஓங்கி இருக்கிறது. இதையும் தவிர சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனின் மகன் என்பதால் வெகு எளிதாக அந்த புறம் வரை போய் இளவரசரையோ அரசரையோ அவன் பார்க்க முடியும் என்பதால் தன் பக்கத்து பலவீனம் தெரிந்தது. என் கைகளுக்கு விலங்கிட போவது பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் கவலையெல்லாம் உங்கள் மாளிகைக்குள் இருக்கின்ற 100 தேவரடியார்களை பற்றித்தான். அந்த 100 தேவரடியார்களில் உங்கள் மாதேவியார் அணுக்கியாரும் இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவரை சோழ தேசம் கை கட்டி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று உபதளபதியார் விரும்புகிறார் போலும்.
பொது மகளிராயினும் வேற்று நாட்டிலிருந்து பிடித்து வந்த வேளத்து பெண்களாயினும் மிக மிக மரியாதையாக பெண்களை நடத்த வேண்டும் என்பதுதான் சோழ தேசத்தின் அடிப்படையான சட்டம். குடித்துவிட்டு வாய்க்கு வந்தபடி உளறி பெண்களை நானூறும்படியாக வார்த்தைகள் பேசி இந்த வீட்டிற்கு எதிரே 27 பேர் நின்று கொண்டு கொக்கரித்து கொண்டிருப்பார்கள். அந்த பெண்கள் தட்டி கேட்டால் கதவை உடைத்து கொண்டு ஒருவன் உள்ளே புகுவான், தடியால் அடிப்பான் என்றால் வாழ்க சோழ தேசம், வளர்க நம் மன்னரின் கோற்றம். யாரது? பெண்டுகளே, வெளியில் வாருங்கள். ஏன் உள்ளே பதுங்கி கிடக்கிறீர்கள்? உங்களை காப்பாற்ற உபதளபதி வந்துவிட்டார். இனி நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். அருண்மொழி பட்டன் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? உங்களை யார் என்ன செய்துவிட முடியும்? வெளியே வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். இந்த வீரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுங்கள். இதோ இந்த நாய் என்ன பேசியது என்பதை இங்குள்ள ஒவ்வொரு தேவரடியாரும் உரத்த குரலிலே நமது அருண்மொழி பட்டருக்கு காது கேட்கும் வண்ணம் பேச வேண்டும் என்று கட்டளை போல சாவூர் பரஞ்சோதி சொல்ல, அந்த மாளிகையின் உள்ளே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பெண்டுகளும் வேகமாக கீழே ஓடி வந்தார்கள். கதவு திறந்தார்கள். கூட்டத்தை பிளந்து வந்து அருண்மொழியை சுற்றி கொண்டார்கள். இது இன்னும் பெரிய தந்திரமாக இருந்தது. சாவூர் பரஞ்சோதியை அருண்மொழி பட்டன் உற்று பார்த்தான். ஆஹா, இப்படி காய் நகர்த்துகிறாயா என்று பல்கடித்தான். சாவூர் பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டான். ஆயினும் அவன் கண்கள் சிரித்தன. சண்டாள பாவிகள், கேவலமான பிறவிகள், இழிவான ஆண்கள், மோசமான புத்திகள், குடிகாரர்கள் என்று விதவிதமாக மறவர்களை ஏசிய வண்ணம் அந்த தேவரடியார் கூட்டம் குதிரையிலிருந்த அருண்மொழி பட்டனை சுற்றி கொண்டது. உன் தாய்க்கு எதிரே வேட்டியை வழித்து கொண்டு ஒருவன் சிரித்தால் நீ பொறுத்து கொள்வாயா? உன் தமக்கு எதிரே ஒருவன் இழிவான வார்த்தைகள் சொன்னால் உங்களால் அனுமதி காக்க முடியுமா? இவர்கள் தொலைதூரம் போய் வெற்றி பெற்று வந்தார்கள் என்பதால் என்ன வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பேசலாமா? தேவரடியார்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் வரலாற்றை உங்கள் அணுக்கியார் எழுதியிருக்கிறார். அது அற்புதமான நாட்டிய நாடகம். எங்களுக்கு படித்து காண்பித்தார்கள். நாங்கள் நெகிழ்ந்து போனோம். அதை நாட்டிய நாடகமாக செய்வதற்காக நாங்கள் பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். இன்றுதான் அந்த வேலை துவங்கியது. ஆனால் அந்த வேலையை செய்ய ஒட்டாத வண்ணம் இவர்கள் தொந்தரவு படுத்துகிறார்கள். கேலி செய்தார்கள். வெளியே போங்கள் என்று துரத்தினார்கள். நீண்ட கழியை எடுத்துக்கொண்டு சுளீர் என்று இந்த பெண்ணை அடித்தான். இதோ பாருங்கள் எப்படி மோசமான காயம் என்று. சீருடையாளின் உடைகளை விலக்கி காட்ட தொடையை கவனித்த அருண்மொழி பட்டன் அந்த காயத்தின் வேதனையை சட்டென்று மனதில் பதிய வைத்து கொண்டான். மெல்லியதாய் கோபத்தில் பல் கடித்தான். அவன் கோபத்தில் பல் கடிப்பதை சாவூர் பரஞ்சோதி கவனித்து கொண்டான். எல்லோரும் இப்படி உரத்த குரலில் கத்தினால் அருண்மொழி பட்டருக்கு உங்கள் மனநிலை தெரியாது. உங்களில் எவரேனும் ஒருவர் மிக நிதானமாய் தெளிவாய் அருண்மொழி பட்டருக்கு இங்கேயே இந்த மறவர் கூட்டத்துக்கு நடுவேயே தெரியப்படுத்துங்கள். இந்த மறவர்களும் கேட்கட்டும். இங்குள்ள மறவர்கள் அத்துணை பேரும் மோசமானவர்கள் என்று சொல்ல மாட்டேன். யாரோ சிலர் செய்கின்ற இந்த மோசமான காரியம் மொத்த மறவர் கூட்டத்தையும் இழிவுபடுத்துகிறது. சோழ தேசத்துக்காக உயிரையும் மதிக்காமல் தொலைதூரம் போய் வந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த ஒரு சிறப்பே இவர்கள் எது செய்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதியை இவர்களுக்கு கொடுத்து விடவில்லை. எனவே யாரேனும் ஒருவர் பேசுங்கள் என்று சாவூர் பரஞ்சோதி சொல்ல, வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று யாரோ குரல் கொடுக்க ராஜராஜி இறங்கி வந்தாள். அருண்மொழி பட்டனை ஏறிட்டு நோக்கினாள். தவறு மறவர்களுடையது. சிறிது கூட மரியாதை இல்லாமல் எல்லா பெண்களையும் மிக மோசமாக வர்ணித்து கைகொட்டி சிரித்து அத்துமீறி கதவு தாண்டி உள்ளே நுழைந்து கழியால் சீருடையாளையும் அடித்தார். அவர் ஏன் அடித்தார் என்பது முக்கியமில்லையா? மறவர் பக்கமிருந்து ஒரு குரல் எழுந்தது. புடவையை வழித்து கொண்டு ஒரு மறவரை நீங்கள் கால் நீட்டி எட்டி உதைக்கவில்லையா என்று மற்றொரு மறவன் கேட்டான். உன் தாயை தெருவில் போகிறவன் இழிவுபடுத்தினால் உன் தாய் உடனே அவனை உள்ளே வரவழைத்து குடிக்க மோர் கொடுத்து இன்னும் 4 வார்த்தை இழிவாக பேசிவிட்டு போங்கள் என்று சொல்வாளா அல்லது எட்டி உதைப்பாளா? ராஜராஜி சட் என்று சீறினான். மறுபடியும் பெண்கள் கூச்சல் அங்கு எழுந்தது. யாரை யார் எட்டி உதைத்தது? அருண்மொழி பட்டன் மேற்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விசாரணையில் இறங்க, அருண்மொழி பட்டன் அவர்களே, சாவூர் பரஞ்சோதி குரல் கொடுத்தான். இந்த விசாரணையை நடுவீதியில் வைத்துக்கொள்ள முடியாது. இது அரசு சபைக்கு போகும். உங்கள் துணைவியார் ராஜராஜி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் நேரடியாக எழுத்து மூலமாக குற்றச்சாட்டை இந்த வீரன் மீது தெரிவிப்பார். இப்போது இந்த இடத்தின் நிலைமை கருதி சகலரையும் கலைய நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அத்துணை வீரர்களையும் கைது செய்ய வேண்டும். பெண்கள் அனைவரையும் உள்ளே போங்கள். யாரோ பேச வாய் எடுக்கும்போது சாவூர் பரஞ்சோதியின் விழிகள் உருட்டி அந்த பெண்ணை முறைத்தன.
பெண்கள் அனைவரும் உடனே உள்ளே போங்கள். மாதேவியார், அருண்மொழி பட்டனின் அணுக்கியார், ஸ்ரீ ராஜராஜ தேவியார் அவர்களும் உள்ளே போக வேண்டும் என்று கட்டளையிட அந்த பெண்கள் கூட்டம் புற்றுக்குள் நுழைகின்ற சிற்றெரும்பு கூட்டம் போல அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்து காணாமல் போயிற்று. சாவூர் பரஞ்சோதி தன் விரல் சொடுக்கில் தனக்கு கீழுள்ள பெண்களை வைத்திருக்கிறான் என்பது அங்குள்ளோருக்கு தெரிந்தது. இப்பொழுது அருண்மொழி பட்டன் முறை. மக்கள் அருண்மொழி பட்டனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு வா, ஒரு வீரனை அழைத்தான். அடிபட்ட இந்த வீரனை உடனடியாக வைத்தியர் துணையுடன் மருத்துவ சாலைக்கு அழைத்து போய் அவனுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்து பிறகு என் வீட்டு கொட்டிலில் படுக்க வை என்று சொன்னான். அவன் அந்த வீரனை உடனே அப்புறப்படுத்தி வைத்தியசாலைக்கு அழைத்து போனான். மறவர்கள் அவனது கட்டளைக்காக காத்திருந்தார்கள். சாவூர் பரஞ்சோதி, உன் கூட்டத்தில் எடுபிடி, குடை தாங்கி, குதிரையை கட்டி வைப்பவன் எல்லாமும் நீதானா? உனக்கு கீழே ஆட்கள் கிடையாதா? அல்லது ஆட்கள் இருந்தும் நீயே அல்லாடி கொண்டிருக்கிறாயா? 100 தேவரடியார்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் உன்னுடைய ஆட்கள் இங்கு காவல் இருக்க வேண்டுமே. அவர்கள் ஒன்று கூடுவது முன்கூட்டியே உனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். தெரிவித்ததும் நீ ஏவி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மூளைக்கு ஒருவராக வேடிக்கை பார்த்து கொண்டு இங்கு வீரர்கள் வந்து குவிந்து விட்டார்கள், குடித்துவிட்டு ஆடுகிறார்கள் என்று புறம் பேசுவது அழகல்லவே. வருமுன் தடுப்பது என்பது விவேகம். இந்த வேகம் உனக்கும் இல்லை, உனக்கு கீழே வேலை செய்பவருக்கும் இல்லை. உன்னிடம் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள்? அருண்மொழி கேட்க சாவூர் பரஞ்சோதியின் முகம் லேசாக வியர்த்தது. தன்னை விடவும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவன் அருண்மொழி பட்டன். விதம் விதமாக அவன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்பட்டான். ஆனால் இப்படி ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது என்பது சாவூர் பரஞ்சோதிக்கோ அவனது வீரர்களுக்கோ தெரிவிக்கப்படவில்லை. ராஜராஜி சொல்லி இருக்க வேண்டும். இங்கு இந்த விஷயம் பெரிதாகிற போது முதலில் இந்த கேள்விதான் வைக்கப்படும். அருண்மொழி எளிதாக ஜெயித்து விட்டான், அந்த வீரனோ எளிதாக தப்பித்து விட்டான். அருண்மொழி அந்த வீரனை கைது செய்திருந்தால் அது வேறு விதமாக முடிந்திருக்கும். ஆனால் சிற்பியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அருண்மொழி குதிரையை விட்டு இறங்கி மாளிகைக்குள் நகர்ந்து அங்கிருந்து திரும்பி சாவூர் பரஞ்சோதியை உற்று நோக்கினான். பிறகு விரல் சொடுக்கினான். இன்னும் கால் நாழிகையில் இந்த மாளிகையை சுற்றி காவல் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இந்த தெருவுக்குள் நுழைபவர் அத்துணை பேரும் விசாரித்த பிறகே அனுப்பப்பட வேண்டும். இது என் கட்டளை என்றான். சாவூர் பரஞ்சோதி சரி என்று தலையசைத்தான். அவனுக்குள் துக்கம் பொங்கியது. மெல்லியதாக ஒரு வன்மம் படர்ந்தது. துக்கம் மிகுந்த வன்மம் மிகவும் கொடியது. அதனால் அமைதியாக இருக்க முடியாது. அது அடிப்பட்ட நாகம் போல மீண்டும் அடித்தவனை கொத்த காத்திருக்கும். சாவூர் பரஞ்சோதி தன் குதிரையில் தாவி ஏறி போன வேகம் பார்த்து அருண்மொழி பட்டனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அந்த சிரிப்பு சட்டென்று அகன்றது. வேகமாக உள்கட்டிற்கு போய் ராஜராஜியின் படுக்கை அறையின் கதவை தட்டினான் அருண்மொழி பட்டன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.